நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவிலில் பணியாளர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். கோவிலை பெருக்கி சுத்தம் செய்துதான் அவரது பணி. அதை குறைவின்றி சிறப்பாக செய்து வந்தார் அவர். கோவில் ஈசன் வழிபாடு, அதை விட்டால் வீடு என்று தான் வாழ்ந்து வந்தார் அவர். இதை தவிர அவருக்கு வேறொன்றும் தெரியாது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சிவன் வந்து இறைவனை தரிசனம் செய்து வண்ணமாக இருந்தனர். இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்று கொண்டே இருக்கிறானே, அவனுக்கு சோர்வாக இருக்காதா என்று எண்ணிய அந்த சிவபக்தர் ஒரு நாள் இறைவனிடம், ஈசனே, எல்லா நேரமும் இப்படி நின்று கொண்டிருக்கிறாயே, உனக்கு கால் வலிக்குமே, உனக்கு பதிலாக நான் வேண்டுமானால் ஒரு நாள் நிற்கிறேன், நீ சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறாயே என்று கள்ளங்கவிடாமல் அவர் கேட்டார். அதற்கு ஈசன் தன் மீது அவன் வைத்துள்ள மிகுந்த அன்பினை மதித்து, எனக்கு நிற்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பதிலாக நாளை ஒரு நாள் நீ நில், ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை, நீ என்னைப் போலவே ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டும். வருபவர்களை பார்த்து புன்முறுவலுடன் ஆசை வழங்கினால் போதுமானது. யார் சொன்னாலும் யார் எது கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது. நீ கடவுள் சிலை என்பதை மறந்துவிடக்கூடாது. என் மீது நம்பிக்கை வைத்து அசையாது நின்றாலே போதுமானது என்று கூறினார். அதற்கு அந்த பணியாலும் சம்மதித்தார். அடுத்த நாள் இறைவனைப் போலவே அலங்காரம் செய்து கொண்டு கோவில் கருவறையில் அந்த பக்தர் நின்றார். இறைவனோ இவரைப் போலே தோற்றத்தை ஏற்று கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து தொடங்கினார். முதலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்தான். தன் வியாபாரம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி ஒரு மிகப்பெரிய தொகையை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினான். அவன் திரும்ப செல்லும்போது தவறுதலாக தனது பணப்பையை தவறிவிட்டு சென்றான். இதை கருவறையில் கடவுள் போயிடத்தில் நின்று கொண்டிருந்த பணியாளர் பார்த்தார். ஆனால் இறைவன் நிபந்தனை ஞாபகத்துக்கு வரவே பேசாமல் இருந்தார். அப்படியே அசையாத நின்றார் அவர். சிறிது நேரம் கழித்து ஒரு பரம ஏழை அங்கு வந்தான். அவனிடம் உண்டியலில் போட ₹1 மட்டுமே இருந்தது. அவன், என்னால் இது மட்டும்தான் உனக்கு தர முடிந்தது, என்னை மன்னித்து விடு இறைவா, என்றும் போல என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எனக்கு என் குடும்பத்தினருக்கும் அடிப்படை தேவைகளுக்கு கூட மிக கஷ்டமாக இருக்கிறது. என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உன்னிடம் விட்டுவிட்டு போகிறேன். நீயே எனக்கு ஒரு நல்ல வழியை செய் என்று மனமுறுக்க கண்களை மூடி நம்பிக்கையுடன் வேண்டினான் அவன். சில வினாடிகள் கழித்து கண்களை திறந்தவனுக்கு எதிரே வந்த செல்வந்தன் தவறிவிட்ட பணப்பையே கண்ணில் பட்டது. அதனுள் பணம் மட்டும் இல்லை, தங்க காசுகளும் வைரங்களும் கூட இருந்தன. இறைவன் தனக்கு தன் பிரார்த்தனைக்கும் செவிமெடுத்து அதை அளித்திருக்கிறான் என்று அப்பாவித்தனமாக அதை எடுத்துக்கொள்கிறான் அவன். இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பணியாளர் தற்போது எதுவும் சொல்ல முடியவில்லை. அதை புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து ஒரு கப்பல் வியாபாரி வந்தான். ஒரு நீண்ட தூர பயணமாக கப்பல் அன்று அவன் செல்லவிருப்பதால் இறைவனை தரிசித்து ஆசி பெற வேண்டி வந்தான். அவன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான். அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த வந்தவன் காவலருடன் திரும்பி கோவிலுக்கு வந்தான். அங்கு கப்பல் வியாபாரி பிரார்த்தனை செய்வதை பார்த்து, இவன்தான் என் பணப்பையை எடுத்திருக்க வேண்டும், இவரை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலாளிகளிடம் கூற, காவலாளிகளும் அந்த கப்பல் வியாபாரி பிடித்து சொல்கிறார்கள். இறைவா, என் பணத்தை அபகரித்தவரை அடையாளம் காட்டியமைக்கு நன்றி என்று அந்த செல்வந்தரை இறைவனை பார்த்து நன்றி கூறிவிட்டு சென்றார். சிலையாக நின்ற பணியாளர் இறைவனை நினைத்தபடி, கடவுளே, இது நியாயமா? அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படலாமா? இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கூறி கப்பல் வியாபாரி திருடவில்லை, தவறு அவர் மீதும் இல்லை என்றபடி நடந்த உண்மைகளை அனைவரிடம் கூறுகிறார். உடனே செல்வந்தரும் கப்பல் வியாபாரியும் இருவரும் நெகிழ்ந்து போய் உண்மையை கூறியமைக்கு இறைவனுடன் நன்றி கூறிவிட்டு செல்கின்றார்கள். இரவு வருகிறது. கோவில் வாசலில் மூடப்படுகிறது. இறைவன் வருகிறார். மூலஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்த பணியாளரிடம் இன்றைய பொழுது எப்படி இருந்தது என்று கேட்கிறார். மிகவும் கடினமாக இருந்தது ஈசனே, உனது வேலை எத்தனை கஷ்டம் என்பது இன்றுதான் புரிந்து கொண்டேன். ஆனால் ஒரு நல்ல செயல் செய்தேன் என்று காலை கோவில் நடந்ததை கூறினார். ஈசனோ இதை கேட்டவுடன் அதிருப்தி அடைந்தார். ஈசனை அதிருப்தியை பார்த்து பணியாளர் பதற்றமானான். பிறகு ஈசன், நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை? என்ன நடந்தாலும் பேசக்கூடாது, அசையக்கூடாது என்ற நிபந்தனைகளை நீ ஏன் மீறினாய்? உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை. இங்கு வருபவர்களின் மனநிலையை அறியாதவனாய் நான் செல்வந்தின் அளித்த காணிக்கை தவறான வழியில் சம்பாதித்து அது அவனிடத்திலிருந்து மொத்தமாக உள்ள செல்வத்தில் ஒரு சிறு துளிதான், ஒரு துளியை எனக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு எண்ணற்றவைகளாக தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான்.
ஆனாலும் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் எஞ்சிருந்த ஒரே ஒரு ரூபாய் தான். இருப்பினும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்க வந்தான். அன்போடு அதை கொடுத்தேன். இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரி தவறு எதுவும் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு அவன் திட்டமிட்டபடி கப்பல் பயணத்தால் விபத்து சந்திக்க நேரிடும். புயலில் அவனும் அவன் கப்பலும் காணாமல் போயிருப்பார்கள். அதிலிருந்து அவனை காக்கவே அவன் மீது தற்காலிகமாக திருட்டு பட்டம் சுமக்க செய்து சிறைக்கு அனுப்ப நினைத்தேன். அந்த ஏழைக்கு அந்த பண முடிப்பும் போய் சேர வேண்டியது சரிதான். அவன் அதை நான் கொடுத்ததாக எண்ணி போற்றுவான். இதன் மூலம் அந்த செல்வத்தினிடம் கர்மம் ஓரளவாவது குறையப்படும். அவன் பாவபலன்கள் துளியாவது குறையும். இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் ஆசீர்வாதம் செய்ய நினைத்தேன். ஆனாலும் நீயே என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று நினைத்து உன் எண்ணங்கள் செயல்களை படுத்தி அனைத்தையும் பாழாக்கி விட்டாய் என்றார். உடனே பணியாளர் தனது தவறினை உணர்ந்து கால்களை விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்கும்படி வேண்டினார். இப்போது புரிந்துகொள், நான் செய்யும் அனைத்திற்கும் ஒரு காரியம் இருக்கும். இது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களின் நலன் வேண்டியே நான் ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கிறேன். அவரவரது கர்மம் படி பலன்களை அளிக்கின்றேன். நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது, கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்றார் கடவுள். இதை கேட்ட அந்த சிவபக்தன் மெய்மறந்து போய்விட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.